தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 50 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, டிகிரி ஆர் எம்பிபிஎஸ் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித தேர்வும் கிடையாது, எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 46,500 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து சேலரி வந்து குறைவாக வந்து இருக்காது, இதற்கு அதிகமாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை விட அதிகமாக கூட உங்களால் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு தெரியும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டாலே போதும் உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாப்பை வந்து வாங்கிக் கொள்ள முடியும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸல் டாக்குமெண்ட்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஜாப்போட நேமை ஃபில் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கப்புறம் இதில் நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட்டில் உங்களோட டிசி இருக்குல்ல, அந்த டிசியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டு மந்த்து இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு என்ன வயது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்க, வேறு கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரி அப்படின்றத இதில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ், அதாவது நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லை வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வந்து பெர்மனெண்ட்டாக என்னோட வீட்டு அட்ரஸ்லாம் இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பெர்மனெண்ட் அட்ரஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரே அட்ரஸ் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸோட நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பப்ளிக் செக்டரில் இருக்கீங்க இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, யாராவது இருக்காங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க. அப்படி யாருமே இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. 10th 12th ஐடிஐ இல்லை டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்கே படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ மார்க் பண்ணிருந்தீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்க, என்ன கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, எந்த மந்த்லேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடம் ஒர்க் பண்ணீங்க, அதில் என்ன ஃபீல்டில் இருந்தீங்க, என்ன எம்ப்ளாயாக இருந்தீங்க, எதற்காக நீங்கள் வேலையை விட்டு வந்தீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டில் ஒரு கிளிக் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் சைன் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளே. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து உங்களோட கையொப்பத்தை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸு டேட்டு முடிச்சுட்டு இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்காணல் தான் நடக்க போகுது அப்படின்றதுனால நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 5th பாயிண்டில் பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ லேட்டில் மெடிக்கல் லேப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55,800 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 50 வயதிற்கு குறைவாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு பிஎஸ்சி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரேடியாலஜி படிச்சிருந்தாலே போதும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 55,800 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 50 வயதிற்கு குறைவாக இருந்தால் இந்த ஜாப்பும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் பார்மசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லைனா 12ஆம் வகுப்பு இல்லை டிப்ளமோ ரிலேட்டடாக பார்மசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 46,500 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 50 வயதிற்கு குறைவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நர்ஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து 70,050 வரைக்கும் வருடத்துக்கு சேலரி கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு உங்களுக்கு 50 வயதிற்கு குறைவாக இருந்தாலே போதும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்பிபிஎஸ் வந்து விட்டுருங்க, மேக்ஸிமம் வந்து யாருமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதில் கூடிய 4 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளான போஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான போஸ்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லா போஸ்டிங்காக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் இன்டர்வியூ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
19/6/2024 காலையில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்குது. ஸோ நீங்கள் போகும்போது உங்களோட இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் கையோடு எடுத்துகிட்டு போங்க. இன்டர்வியூ டைமில் உங்களோட அப்ளிகேஷன் கேட்பாங்க, நீங்கள் அப்போ மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அனெக்ஸ் பில்டிங் கல்பாக்கம் 603-102 அப்படின்ற இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த டேட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19/6/2024. ஸோ எல்லா ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா 19/6/2024 தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சிருக்காங்க. ஸோ நேர்காணல் அப்படின்ற போது நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ ப்ராப்பராக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஜாப் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.